முதல் வணக்க நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆன்மீகம் இந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை பிறகு காலையில் அப்படி விபூதி வச்சு அப்படி வெளியே கிளம்பும்போதே ஏதோ ஒரு உற்சாகம். இந்த மொபைலில் 100% பேட்டரியோடு போகிறோம் பாருங்க, அந்த உற்சாகம் வந்துடும். கோயிலில் போகும்போதே பாருங்களேன், சாதாரணமாக வெளியே இருக்கிற தண்ணீர் கோயிலுக்குள்ளே போனால் தீர்த்தமாக மாறிடும். வெளியே இருக்கிற சாதாரண பொங்கலோ உணவோ உள்ளே போனோன்னா கோயிலுக்குள்ளே போனால் அது பிரசாதமாக மாறிடும். வெளியே இருக்கிற ஒரு பாடல் கோயிலுக்குள்ளேருந்து வந்தால் அது கீர்த்தனையாக மாறும். சாதாரண நடந்து போகிறோம், நடக்கிறேன் அப்படின்றது கோயிலுக்காக செய்யும்போது அது என்னது, பாத யாத்திரையாக மாறுது. இப்படி எல்லாமே உள்ளே போனோன்னா மாறுது. அதனால் மனிதனும் உள்ள சாதாரண மனிதனாக போயிட்டு வெளியே வரும்போது ஒரு முழு மனிதனாக வர்றாங்க அப்படின்ட்டு ஆன்மீகத்தவர்கள் நிறையா சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் நம்மளுக்கு விடை கிடைக்காத விஷயங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிறையா விஷயங்களை புதுசாக சொல்லுவாங்க. எதுக்கு இறைவனுக்கு மட்டும் நம்ம எப்பயுமே படையல் பண்ணும்போது, படைக்கும்போது, இல்லை தீபாராதனை காட்டும்போது, அபிஷேகத்துக்கு என்ன செய்கிறோம்? தேங்காய் வாழைப்பழம் மட்டும் வைப்பாங்க. மித்த பழங்கள்லாம் மாறும், இந்த ரெண்டு மட்டும் மாறாது. அது எதுக்கு கடவுளுக்கு மட்டும் தேங்காய் வாழைப்பழம் மட்டும் வைக்கிறது? ஏன் ஒரு மாங்காய் வச்சனா, ஒரு கொய்யாப்பழத்தை வச்சனா? கொய்யாப்பழம் நம்ம எச்சில் பட்டு விதை மூலம் வர்றதுனால கொய்யா மரம், மாமரமும் அப்படித்தான். ஆனால் தேங்காய் வாழைப்பழம் மட்டும் பாருங்களேன், ஏதாவது விதையை போட்டு அதன் மூலம் தேங்காய் மரம், தென்னை மரம் வந்திருக்கா? அதே போல இதுதான் வாழைப்பழம், அப்படித்தான். விதை மூலம் வர்றதில்ல வாழைப்பழம். இந்த எச்சில் படாத இறைவனுக்கு படைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த தேங்காய் வாழைப்பழத்தை மட்டும் வைக்கணும். அதே போல் பாருங்களேன், ஒரு வெள்ளை பேப்பர் எரிச்சா கருப்பாக மாறுது. வேறு வெள்ளை துணியை எரித்தோம்னா, தீயில் எரித்தோம்னா அதுவும் கருப்பாக மாறுது. ஆனால் கருப்பாக இருக்கிற சாணத்தை எரிக்கும் போது வெண்மையாக திருநீராக வருது. இந்த மாதிரி அதிசயம். அதனால தான் திருநீர் நம்ம பூசுறது. திருநீருக்கு சொல்லும்போது நிறையா விஷயம் சொல்லுவாங்க. உள்ளே யமதர்மன் உள்ளே போட்டிருந்தவனை இப்படி கிணத்துல எட்டி பார்த்தாரு ஒரு சாமியார். அப்போ அவனுக்கு உயிர் வந்துருச்சு, இறந்தவனுக்கு உயிர். எப்படி? இப்படி எட்டி பார்க்கும்போது அவர் நெத்திலிருந்து விபூதி கிணத்துல விழுந்ததாகலாம் சொல்லுவாங்க. இப்படி நல்ல தகவல்கள் உண்டு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறதுனா, எங்கெல்லாம் ஆன்மீகம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் குற்றங்கள் குறைவாக இருக்கும், நிம்மதி கிடைக்கும். சாமிக்கு பயப்படுற ஒரே காரணத்தினால தான் இப்படி. அதையும் நம்ம லாப நோக்கத்தோடு தான். பாருங்களேன், நீங்கள் இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தால் அவர் உங்களை நோக்கி 4 அடி ஓடி வருகிறாருன்னுவாங்க. அது மாதிரி நிரம்ப ஒரு விஷயமும் கற்றுத்தர்றது நம்மளுக்கு அதான். சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வது ராமாயணம், சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பது சொல்வதுதான் மகாபாரதம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அதில் ஆன்மீகம் கொஞ்சம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் புனிதமாக மாறுறோம். ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது, பாடல் கீர்த்தனையாக மாறுகிறது. மாதிரி எல்லாத்தையும் ஆழ்ந்து நோக்கி பாருங்கள். இந்த சரிகம 15 பாட்டே பாருங்கள். சரி கம சரி, இந்த பூமியில் பிறந்தது சரி. கம சரிகம பாடும்போது நீ மணக்கிறாய். கம பதமாக இருக்கிறாய். இசை தெரிஞ்சவங்க, இசை நாணம் உள்ளவங்க, இசை பாடத்தில் ரசிக்க தெரிஞ்சவங்க கூட. அதுதான் பொண்ணு வாக்க போகிறப்ப பொண்ணு என்ன சொல்கிறாங்க? முதல்ல பொண்ணுக்கு பாடத் தெரியுமான்னு கேட்பாங்க. எதுக்கு? பாடத் தெரிஞ்ச பொண்ணு மனசு பக்குவமாக இருக்கும், இலகுத்தன்மை இருக்கும், குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க தெரியுன்றனால தான் பொண்ணு வாக்க பொண்ணே பொண்ணுக்கு பாடத் தெரியுமான்னு கேட்குறது. பாடத் தெரிஞ்சாலே பக்குவப்பட்டவள். அதனால தான் குழந்தைகளோ தாலாட்டு பாடுவோம். எத்தனையே நீங்கள் கிளுகிழுப்போ பொம்மைக்கெலாம் வந்துடுச்சு. ஆனால் தாலாட்டு பாடினா மட்டும் குழந்தை உடனே தூங்கும். அதுக்கு என்ன காரணம்? அந்த தாய் முத கேட்குறது. ஆனால் இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கெலாம் தாலாட்டு பாடினா அவ்வளோதான். ஏன்னா 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்குறதுக்கு 1/2 கிலோ முறுக்க சாப்பிடுது. ஒரு அம்மா குழந்தைய தொட்டியில் போட்டு பாடுது. அவ்வளோ மென்மையான குரல், ஆறாரோனுச்சு, தொட்டியை கிழிச்சு தவி உடனே அந்த தெருவில். இசையே மென்மையாக இருந்தால் தான் கேட்க நல்லாயிருக்கும். அதனால் இசையால் மயங்காத இதயமேது. முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிற கைதட்டு எது தெரியுமா? நம்ம அம்மான்னு சொல்லும்போது அம்மா கைதட்டுறது. அது மாதிரி இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயும் இசைக்குள்ளேயும் தன்னை வயப்படுத்திக்கிட்டோம்னா, உள்ளே ஈர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், இதய நோய் வராது. எப்பயுமே கோவப்பட்டே இருக்கலாமல் சாந்தமாக இருக்கிறதுக்கு இந்த இசையும் ஆன்மீகமும் அவசியம் அப்படின்றத இன்றைய கருத்து. இன்னும் நிறையா பேச போகிறோம், நிறையா கேட்டிருக்கீங்க, நிறையா ரசிக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம்.